அதனாலே பவளக்கண்ணி என்ற பெண்ணை அருமை மகனுக்கு மாலை மனம் சூடி வைத்தார்கள். மாலை மனம் சூடி வைத்ததோடு அல்லாமல் அருமை மகனுக்கு பட்டம் சூட்டி பார்க்க வேண்டும். 21 வயசு ஆகிட்டு கல்யாணத்தை முடிச்சாச்சுன்னா பிள்ளை கையில பொறுப்பை ஒப்படைச்சிடணும். ஆமா அப்படின்னு சொல்லி அவரோ அவனி 56 தேசங்களையும் அருமை மகனுக்கு பட்டம் சூட்டி பார்க்க வேணுமே என்று அவருடைய அரண்மனை வாசல்களை எப்படி அலங்கரித்தார்? அவர் வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார். அவரோ தேக்கு மரம் கொண்டு வந்து தேக்கு மரம் கொண்டு எல்லாம் அவரோ தேக்கு மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார். பந்தலிட்ட கால்களுக்கு பகலத்தாளை அலங்கரித்தார். சிகப்பு வர்ண சிம்மாசனம் அவரோ சிறப்புடனே சிறப்புடனே அலங்கரித்த வேளை மந்திரியை வரவழை மன்னவனோ ஏது சொல்வார்? ஐயா வாரும் ஐயா மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. 56 அரசருக்கும் அறிக்க போலை அனுப்பு என்றார். அப்படி அறிக்க போலை கண்ணில் கண்டு 56 அரசரெல்லாம் அவரவர்கள் வாகனத்தில் அவசரமாய் வருவார்களா? அலங்கார பந்தலிலை அந்த சிம்மாசனோ தன்னதிலை சிறப்புடனே அமர்ந்த போது படைமன்னர்கள் மகனே வல்லரக்கா 56 தேசங்களையும் அரசாட்சி செய்யும் போது சரி நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி நடத்த வேண்டும். ஆமா எப்படி நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து வர வேண்டும். அரச மன்னர்கள் எவரிடத்திலையும் நீ கோபம் கொள்ளுதல் கூடாது, கோபப்படக்கூடாது. நாட்டு மக்களுடைய குறிப்பறிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆமா ஐயா அப்படின்னு சொல்லி புத்திகளை எல்லாம் மகனுக்கு எடுத்துரைத்து மகன் நாடாள வேண்டும். சரி நாமல்
நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லி மகனுக்கு மணிமகுடம் தரித்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார் அரக்கனை. சிம்மாசனத்துல போய் அமருகிறார் பாருங்க. அவர் அமரக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்பேற்பட்ட நேரம்? 6:45 அரையும் காலம். 2 எழுத்துக்கார பகவான் சனீஸ்வர பகவானுடைய பார்வையில போய் சிம்மாசனத்திலே அமர்ந்தார். ரொம்ப கெட்டிக்காரன். அப்படி சிம்மாசனத்திலே அமர்ந்த நேரம் சரி அவனி 56 தேசாதி தேசங்கள் எல்லாம் ஆகாத பஞ்சம். பிறகு ஆகாத பஞ்சம் 7.5 நாட்டா சனீஸ்வர பகவான் பிடிச்சு ஆட்டுறாரு. ஆமா, அவனுடைய ஆட்சியில போய் உட்கார்ந்து விடுவாரா? ஆமா, எப்படி விடுவாரு? விடமாட்டார் இல்லையா? நல்ல அரசு நல்ல ஆட்சி செய்து கொண்டிருந்தவருக்கு சரி 7.5 நாட்டு சனீஸ்வர பகவான் பார்வைப்பட்டதுதான். நீதி தவறி நேர்மை தவறி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லாத ராட்சியமா இருக்கு. ஆமா, புத்தியே தடுமாறி போச்சு. அப்படி இருக்கும் வேளையில் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்வ சீமான்கள். கயத்தார் மாநகரத்தை சார்ந்தவர்கள். கயத்தார் காந்தாரி அம்மாள். சரி, கயத்தாறு காந்தாரி அம்பாள், கோமதி முளைப்பாரி குரூப்ஸ். முளைப்பாரி குரூப்ஸ் சார்பாக. ஆமா, ராமநாதன் அவர்கள். சரி, அண்ணாச்சி ராமநாதன் தானே. கண்ணன் பால்கார். சரி, அரசன்குளம் நகரத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் பரிசளித்த பரிசு தொகை 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் அவர்கள் செய்யும் தொழில்களும் கயத்தார்ல இருக்கிற காந்தாரி அம்மாவும் இந்த இருக்காளே காந்தாரி 2 பேரும் வேற கிடையாது. ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆமா, அங்க எந்திரிச்சா அங்க வந்துருவா, இங்க எந்திரிச்சா அங்க போயிருவா. இடைவெளி பக்கம் தானே. போட்டோம். அப்படி கயத்தார் காந்தாரி அம்மாள், கோமதி முளைப்பாரி குரூப்ஸ். சரி, ராமநாத் அவர்களும் கண்ணன் பால்கார் அரசன் குலத்தை சார்ந்த அருமை அண்ணா அவர்களும் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்களும் காந்தாரி அம்மனுடைய அருளாலை வாழ வேணு சுவாமி, வளர வேண்டும். மாயாண்டி சுடலையுடே அருளாலே இருபையாளே மகிழ்ச்சியோடே காந்தாரி அம்பாளையம் வெற்றியம்மாள் பிரம்மசக்தி மாயாண்டி சுடலையை 6 பேர்களும் நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. வணங்குகிறோம் சுவாமி. அப்படி இருக்கும் வேளையில் என்ன அரக்கன் இருக்காரு, வல்லரக்க சிம்மாசனத்தில் இருந்து அரசாட்சி செய்யும் போது நாடு நகரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே பஞ்சம். எங்க வாத்தாலும் பஞ்சம் தான். பஞ்சமனா பஞ்சம். தலைவிரிச்சி ஆடுது பருத்தி காட்டுகள். காலமழை பொழியவில்லை, காடுகரைகளே விளையவில்லை. இல்லை. நாட்டில மழையும் பொழியல, நஞ்சை நிலங்களும் விளையல. கிடையாது. 56 தேசத்து அரச மன்னர்களும் பஞ்சத்தின் காரணமாக பகுதி பணம் கொடுக்கல. இல்லை. பாதம் தொட்டு பணிந்து நடக்கல. இருசால் பணம் கொடுக்கவில்லை, ஏவும் தொழிலும் செய்யவில்லை. ஏவல் படி தொழில்கள் செய்யல. ஆமா. உடனே அரக்கன் பார்த்தார், மந்திரி அழைத்தார். சரி, மந்திரி
56 அரச மன்னர்களும் இதுவரைக்கும் பகுதி பணமே கொடுக்கலப்பா. ஆமா ஆமா. அதனால நான் கேட்டதாக சொல்லி பகுதி பணம், வரி பணம், வட்டி பணம், கிஸ்தி பணம் சரி மொத்தமா வசூல் பண்ணி வாங்கிட்டு வா. உடனடியாக வாங்கிட்டு வா, உடனடியாக வாங்கிட்டு வா. இதோ போய் வருகிறேன் மன்னவா புறப்படுது அப்படின்னு சொல்லி குதிரை மேல ஏறி அமர்ந்தார். 56 தேசங்களும் வந்து அந்த அரச மன்னர்களிடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சுவாமி? மன்னா, நான் தான் வல்லரக்கனுடைய மந்திரி வந்திருக்கிறேன். வந்தா வந்துட்டு போ. காபி குடிச்சேன்னா போ, குடிச்சிட்டு போ. போ, எந்திரிச்சு இடத்த காலி பண்ணு. காபிக்கும் வழி இல்ல, இங்க ஒரே பஞ்சமா இருக்கு. வழி இல்லையா? வழி கிடையாது, பஞ்சம் இல்ல. அதானே. ஆமா, வந்தேன்னா இரு, இங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போ, தாரத கொடு. சரி, கூழா இருந்தாலும் சரி, ஆமா, சாப்பாடா இருந்தாலும் சரி, தாரத சாப்பிட்டு போ. வேற என்னமோ வாயை திறந்துடாத. என் மன்னன் வல்லரக்கன் உங்களிடத்திலே பகுதி பணம், வரி பணம், வட்டி பணம் எல்லாம் வாங்கி வர சொல்லியிருக்கிறார். தட்டி தரின்னு என்னதுப்பா? தட்டி இல்ல, தறி இல்ல, வட்டி வரி. வட்டி வரியா? ஆமா. யார்ட்ட வாங்க சொன்னா? உங்ககிட்டதான். ஆமா. வல்லரக்க யாரு? அவர்தான் நாட்டுக்கெல்லாம் அரசன். எந்த நாட்டுக்கு? இதோ 56 தேசத்துக்கும் பேரரசனே அவர்தான். சரி, எதுக்கு நாங்க கொடுக்கணும் தட்டி தரியெல்லாம்? கொடுக்கணும்னு சொன்னா, அப்படி வரி கட்டவில்லை என்றால் இந்த நாட்டில் நீங்க வாழ முடியாது. வாழ முடியாதா? ஆமா. ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிரு. இல்ல சரி, பிச்சிரும் பிச்சி பாத்துக்க. ஒரு காலம் போக மாட்டேன். போக முடியாதா? உங்ககிட்ட இருந்து வரி, கிஸ்தி, கப்ப பணம் வாங்காம ஒருபோதும் போக போறதில்லை. டேய் மந்திரி, நாடு நகரமெல்லாம் பஞ்சமாக இருக்கே, உனக்கு பகுதி பணம் ஒரு கேடா? அதானே அரச மன்னர்கள் அங்கார கோபம் கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? என்னையா சொல்லுகிறாங்க? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படை திரட்டி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படை திரட்டி சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், உங்களை எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கழகமது செய்வதற்கு கலங்கவே மாட்டோம், கழகமது செய்வதற்கு கலங்கவே மாட்டோம், மாட்டோம். பொய்வாறு மந்திரி, புத்தி கட்ட தந்திரி, பகுதி பணமா கேட்க பகுதி திரட்டுங்க படைய. படை திரட்டி சண்டைக்கு வருவோம். படை முகத்திலே ஜெயித்தீர்களையானால் பகுதி பணம் உங்களுக்கு. சரி, இல்லைன்னு சொன்னா புற முதுகை காட்டிக்கிட்டு நாட்டை விட்டே ஓடணும். எப்படி ஓடுவீங்க? முதுகை காட்டிக்கிட்டு ஓடணும். ஆமா. சொன்ன உடனே பார்த்தார், ஆகா படை திரட்டி அல்லவா சண்டைக்கு வராங்க, நாம ஒத்தையிலெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா ஓடி வாரா. மன்னா, பகுதி பணம் கேட்டேன், படை திரட்டி கொண்டு சண்டைக்கு வராங்க, சண்டை செய்ய வருகிறார்கள், சண்டைக்கு வராங்களா? டேய் மந்திரி, திரட்டிடலாம் படைகளை எல்லாம். ஏன் ஏன் படை இல்ல? ஆனப்படை என்னாச்சு? குதிரைப்படை, பூனப்படை, பூனப்படையில பூரா துப்பாக்கில குண்டு இல்லாம இருக்கு. ஒட்டகப்படை, ஒட்டகப்படை பூராமே பாலைவனத்தை பார்த்து போயிட்டு
படை வீரர்கள் அவர்கள் எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. சிக்கன் குனியா வந்திருக்கு. ஏன் அவங்களுக்கு சிக்கன் குனியா உடம்புக்கு சுகம் இல்லை. சுகம் இல்ல. அப்போ பரவாயில்லை, சரி நீயும் நானும் மட்டும் போவோம். ஆத்தாடி நான் வர மாட்டேன். ஆத்தாடியாவது காத்தாடியாவது அரசாங்க வேலை, நான் சும்மாவா? ஆத்தாடி எனக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கேன், அவளை விட்டு வர மாட்டேன். அப்படியே ஆமா இப்ப 56 தேசத்து அரசர்களை நாம ஜெயிக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன வழி அண்ணா? என்ன? நாமளோ ஒரு தேசத்து மன்னர்கள், மன்னர்கள். இவர்கள் 56 தேசத்து அரச மன்னர்கள். மன்னர்கள் அவர்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது மன்னா. அதற்கு பதிலாக நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு மந்திரி பாப்போம். தாடி வளர்த்து தலையை மொட்டையடித்து திருநீரு பட்டையடித்து பட்டை அடித்து உத்திராஜ மாலையும் போட்டு காதலை சம்பு வாளிய போட்டு வாளிய தொங்க விட்டு செம்பு வாளி செம்பு வாளி செம்பு வாளின்னா நம்ம வீட்டுல இருக்க பெரிய வாளி சாப்பாடு எடுப்போம், அந்த வாளியான உங்க காதல போட்டா பொருத்தமா தான் இருக்கும், அரக்கன் தாங்க மாட்டாரு. அதான் கேட்க. இது செம்பு வளையம்னு. வளையம். ஆமா, சின்ன வளையம். காவி வேட்டியவன் கட்டிக்கிட்டு ஆமா ஆண்டவன் பகவானை நோக்கி அறந்தவச இருக்கணும். இருக்கணும். பகவானை நினைச்சு அருந்தவச இருக்கணும். தவம் இருக்கணும். இருக்கணும். அப்படி தவம் இருந்தால் போதும், ஆண்டவன் வரங்களை கொடுப்பார். கொடுப்பார். வேணுமட்டு வரங்களை வாங்கிட்டு வந்தார். வந்தா 56 தேசத்து அரச மன்னர்கள் என்ன மன்னர்களும் எதிர்ப்பவர்களை எல்லாம் நீங்கள் ஜெயித்து விடலாம் அண்ணவா என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை காதால கேட்டு ஆமா வல்லரக்கர் ஆற்றுதன் மந்திரி அழைத்தார். நாடு நகரங்கள் ராட்டியங்களை எல்லாம் ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். ஆண்டவனை நினைத்து ஆமா அறந்தவசு இருக்க வேணுமை என்று எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்? அங்கே வருகிறானே வல்லர, வருகிறாரே வல்லர, ஆடியது வளர்த்தார், களைய மொட்டை அடித்தார், காதில் செம்பு வளையம் போட்டு உத்திராஜ மாலை போட்டு காவி வேட்டி கட்டி கொண்டு காவி வேட்டி கால்நடைய மாறாதே அப்படி காவி வேட்டி கட்டி கொண்டு கால்நடைய வாரா அல்லறக்க வார போது அரசனுக்கு முன்னால ஆகாத குணமணி அப்பொழுதே வருகுதை வாசல் விட்டு வார போது ஆசப்படி தட்டிடுமா தெருவதில வார போது பூனை குருக்களாட்சி புதுப்பான சகுணமாட்சி வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்படுத்தா உன்னை வர கண்டானே கட்டணத்தில் விடமெடுத்து கண்ணெதிரில் வருகிறாரே அங்கே வருகிறதோர் வேளை ஆகாத ஜகனங்கள் அரியலைய வல்லரே அந்த வழி தனை கடந்து நாடு விட்டு நகர விட்டு காட்டி எங்கள் தனை கடந்து ஒன்று விட்டு குமுடு விட்டு குடுகுடு ஓடி வாரா மழை இறங்கு மழை ஏற்ற மழை சருகும் சிங்கம் ஊரங்குவானோ சிறுபுலிகள் வாழுவானோ கரடி புலி காட்டானை கரடி புலி காட்டானை கடவுடனே வாழுவானோ அங்கே ஆன பெருத்தவனோ ஆருணியவனமி வாரார் ஆருணியவனமதிலை ஆண்டவனை நினைக்கணுமே அறந்தவச இருக்கணுமே பகவானை நினைக்கணுமே பாரதவம் இருக்கணுமே கடவுளையும் நினைக்கணுமே கடியதவம் இருக்கணுமே என்று இந்த வல்லரக்க சாந்தாள தரமெழுகி சந்திரத்தால் கோலம் போட்டு மாவ
கோலம் போட்ட இடமதியிலே கோலம் போட்ட அங்கே கோலம் போட்ட இடமதியிலே குருத்துவாளை இலை விரித்தார் குருத்துவாளை இலையின் மேலே பிள்ளையாரை பிடித்து வைத்தார் பிள்ளையாரின் முன்னாலே தலைவாழை இலை விரித்தார் தளவாழை இலையின் மேலே இலையின் மேலே சம்பானெல்லை பரத்தி வைப்பார் சம்பானெல்லை பரத்தி வைப்பார் பரத்தி சம்பானெல்லை பரத்தி வைப்பார் அரக சம்பானெல்லை பரத்தி வைப்பார் அந்த சம்பானெல்லி மேலையல்லோ தோண்டி ஒன்றுவை தோண்டி மேலையல்லோ மாங்குளைய ஒடித்து வை மாங்குளைக்கு மேலையல்லோ மணி உருண்ட தேங்காவை தேங்காயின் மேலே எழுமிட்டங்கனியவை எழுமிட்டங்கனியின் மேல் அரங்கை எளிய கொட்ட பாக்கு வை கொட்ட பாக்கு மேலே எல்லோ குன்றுமணி பரப்பு வைத்தார் குன்றுமணி பரப்பு மேலே சிறுகடுகு ஒன்று வைத்தார் சிறுகடுகு மேலே எல்லோ சிறுகடுகு செவ்வரளி அரும்பு அவரோ செவ்வரளி அரும்பு மேலே செப்பு ஊசி நாட்டுகிறார் அரக்க ஊசி மேலே ஒரு காலோ ஒரு காலோ உலகமெல்லாம் ஒரு காலோ அங்க காலு மேலே தழகிலுமா கடியத்தவோ செய்து வாரலாம் அரக்கனானே வல்லரக்கே அரகன் செய்யும் தவமதுதான் ஏனோ தேவைப்படுதோ ஒரு டம்ளர் ஒரே ஒரு நிமிஷம் காற்றடித்து மணல் குமித்து மணல் பரத்தி கரையா பூச்சி அப்படியே சுவாமி பல்கள் எல்லாம் பாசி பற்ற ரோமோ எல்லாம் தாழ்மாட்டில் தலைமாட்டில் தலைமாட்டில் முளைத்த மாறோ தாழ்மாட்டில் பழுத்த உதிரே
அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா. கரகரா கரகரா கரகரா. என்ன இப்பதானே 4 டம்ளர் காப்பியை குடிச்சீங்க? ஆமா. அப்பவும் என்ன கரகரா கரகராங்க? நமக்கு வந்து மொட்டை நாக்கு அரகரா கரகரான்னு தான் கேட்கும். ஓஹோ. ஆமா. மொட்டை நாக்குனா எப்படி? மொட்டை நாக்குன்னு சொன்னா எந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டீங்க? சரியா வளையாது. சொல்லக்கூடிய வார்த்தை சரியா விழாது. விழாதோ? ஆனா அதுதான் எங்க பரீட்சைக்கான எங்களுக்கு கிடைச்ச மார்க்கே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். கிளியரா இருக்கான்னு நாங்க செக் பண்ணிட்டோம். அதனால ஆண்டவன் பகவானை நினைத்து அள்ளும் பகலும் 60 நாளிகையுமாகவே தவம் இருக்க. அப்படி அவர் தவம் இருக்கும் வேளையில் ஆண்டவனாகி சிவபெருமான் இருக்கும் கைலாச வாசலுக்கு வல்லரக்கன் செய்யும் தவமானது எப்படி வருகிறதுன்னா என்ன விதமாக வருகிறது? ஆடாத கைலாசோ ஆடாத கைலாசோ அது ஆடிடுமா வசைந்திடுமா வசைந்திடுமா அங்கு ஆடாத கைலாசோ ஆடிடுமா வசைந்திடும் உருளாத கைலா உருண்டிடுமா பெரண்டி அரக்கணைக்கு வரங்கொடுங்க ஆதிசீவன் வருகிறாரே. அந்த பார்வதிக்கு தெரியாமல் பகவானும் வருகிறாரே. ஈஸ்வரிக்கு தெரியாமல் ஈசனுமே அறிகிறாரே. பார்த்தாள பார்வதியால் பார்த்தாள பார்வதியா பார்வேதியா பாரமுக கண்களாலே சுவாமி நில்லுங்கோ பகவானே. பார்வதியால் இங்கு இருக்கும் போது ஜாமன் ரிட்சாம நேரத்தில் நீங்க மட்டும் தன்னன் தனியாக சென்று கொண்டிருக்கிறீர்களே, எங்கு எங்க போறீங்க நீங்க? இவ்வளவு நேரத்துக்கு மணி 12 மணி ஆகுது. யார் மீது நீங்கள் காதல் கொண்டு போகிறீர்கள் இறைவா? இறைவா அதை கேட்டதும் பகவானுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு பார்வதி யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? உங்களை பார்த்தா நான் கேட்கேன். இந்த வயசான காலத்துல கேட்க முடியாது. எந்த காலமா இருந்தாலும் அப்படிதான் கேட்பேன். உத்தமி புருஷன் பத்தினி தங்கமுனா அது நான் தான். நான் மட்டும் நான் தான். என்னை பார்த்தா உனக்கு இந்த சந்தேகம், இந்த கேள்வி. அங்கே பார் தம்பி பேண்ட் போட்டு உட்கார்ந்திருக்கான். கோயில் கொடை எதுமாவா? என்ன சிப்ப போட்டிருக்கா? நான் பாரு போட்டிருக்கா. அதனால அதோ பார் பார்வதி என்ன எங்கே அங்கு என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? அந்த இமயமலை சாரலில் ஆமா என்னை நினைத்து தவம் இருக்கும் அரக்கன் தெரிகிறாரா? ஒரு மானிட அரக்கன் தெரிகிறானா? அரக்கனா? ஆமா ஆமா
இருக்கல்ல இருக்கா அவனுக்கு வரம் கொடுக்க போகிறேன். வரம் கொடுக்கிறதுக்கு ஒரு நேரங்கால வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. வரம் கொடுக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அப்படியே நான் நினைச்சா உடனே போயிருவேன். ஓஹோ ஆமா. இறைவா என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கு போக கூடாது. உழைச்சவனுக்கு கூலி கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும். அந்த அரக்கனை இங்கு அழைத்து வர சொல்வோம். இங்க வர சொல்றதா? ஒரு சாதாரண ஒரு மானிடனை தேடி நீங்கள் போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு பிடிக்கல அது. ஆமா ஆமா. அதனாலே அவரை இங்கு வரவழைப்போம். ஒரு சாதாரண மானிடரை தேடி போக கூடாது. ஆமா. அது எனக்கு விருப்பம் இல்லை. பார்வதி என்ன வேண்டாம். என்ன அரக்கன் இங்கு வந்தால் அது விபரீத விளையாட்டு காலம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிட்டேன். அப்படியே அரக்கனை கூட்டு வர சொல்லுங்க. கூட்டு வர சொல்லவ? ஆமா. யார போக சொல்லட்டும்னா உங்க தொந்திய போக சொல்லுங்க. அவரை போக சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? இல்ல நந்திய போக சொல்லுங்க. அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? போயிட்டு உடனே வந்துருவாரு. அவர் கூட்டிட்டு தான் உடனே வந்துருவாரு. அப்படியா? ஆமா. ஓய் நந்தி தேவா, என்ன அதோ என்ன என்னை நினைத்து தவம் இருக்கக்கூடிய அரக்கனை சென்று அழைத்து வாரும். அழைத்து நான் வருவதா? ஆமா. என்ன பகவானை இப்படி சொல்லுங்க? என்ன நம்ம தெய்வ பிறவி. ஆமா. கைலாசத்து பூலோகம் போல பூலோகம் வந்து கைலாசம் வரலாம். வரலாம் வரலாம். அவன் மானிடன். சரி. மானிட பிறவி. பிறவி எப்படி வர முடியும்? இதோ என் இடத்துல 2 குளிகை இருக்கிறது. காத்து போனாதான் வர முடியும். காத்து போகணும். இந்த அதுதான் அடிக்கடி போகுது. இந்த குளிகையை கொண்டு போய் சரி கடவாயிலும் இடவாயிலும் அரக்கனை ஒதுக்க சொன்னா சொன்னா 2 ரெக்கைகள் முளைக்கும். முளைக்கும். ரெக்க முளைத்தா ரெக்க கட்டி பறக்கலாம். 8 மட்டும் பறந்து வரலாம் வருவான் வருவான் என்று சொன்ன உடனே பார்த்தா நந்திதேவன் ஆமையா. தெய்வீகமான 2 குளிகைகளையும் வாங்கிக் கொண்டு சரி மனசுல நினைக்கிறாரு, என்ன நினைத்தார்? இந்த சண்டாள பாவி அரக்க எங்க இருக்கானோ தெரியலையே, எங்க இருக்கானோ, என்ன விதமாக இருக்கிறானோ தெரியலையே. இந்த அரக்கனை நாமல் பார்ப்பது எப்போதோ, இவனை கையிலை கொண்டு சேர்ப்பது எப்போதோ, கையிலை அழைத்து வருவது எப்போது? எப்போது எப்போது ஆ, என்பதாகவே மனதிலே எண்ணிக்கொண்டு எப்படி புலம்பி வருகிறார். என்ன விதமாக புலம்பி கொண்டு நான் வருகிறார்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ? அண்ணா இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. நான் என்னமும் காணலையே. அங்கு 7 14 உலகமும் தேடினே, 7 14 உலகமும் தேடினே, இன்னமும் காணாமல் நின்றுமே வாடுரே, நான் இன்னமும் காணாமல் நின்றுமே வாடுரே. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. என்னமும் காணலையே. எனக்கு வேனல் அடிக்குது வெந்த நல்லாகுது, வேனல் அடிக்குது வெந்த நல்லாகுது, விரும்பி தவம் செய்யும் அரக்கனை காணாமல் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. இன்னமும் காணலையே. எனக்கு காணல் அடிக்குது கைகால் நோகுது, காணல் அடிக்குது கைகால் நோகுது, காணல் அடிக்குது கையால நோகுது. கடிய தவம் செய்யும் அரக்கனை காணாமல் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே அரக்கனை. இன்னமும் காணலையே. இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ தெரியலையே இந்த சண்டாள பாவி அரக்கனை சரி என்பதாகவே சொல்லி நந்திதேவன் புலம்பிக் கொண்டு வரும் பொழுது ஆமா எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ என்ற சத்தத்தை காது கொடுத்து கேட்டார். கேட்டா அரக்க. ஆஹா, என்ன ஆண்டவன் பகவான் வந்து விட்டார், நம்மளை காணாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்களை திறந்தார். கரையாம் புற்றானது வெடித்தது. தாமுன்னு வெடித்தது. எப்படி வெடித்தது? தாமுன்னு வெடித்தது. கண்களை திறந்தார். கரையாம் முற்றானது வெடித்தது. சரி, கரையாம் முற்றானது வெடித்தவுடனே என்னய்யா அந்த அரக்க மன்னனாகப்பட்ட இந்த வல்லரக்கர் அச்சுதன் ராஜுதன் நேர வேகமா எழுந்து வாரார். எங்க வர்றான்? நந்திதேவன் நிற்கார். ஏப்பா நந்திதேவன் முன்னால வந்தான். ஆண்டவன் பகவான் என்று சொல்லி மனதில் எண்ணை கொண்டு வந்தார். எதிர்த்தார் போல் நந்திதேவன் நிற்கிறார். ஆமா ஐயா. அரக்கனுக்கு முன்ன பின்ன பகவான பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருப்பாரு, என்ன சொருவத்துல இருப்பாருங்கதே தெரியாது. ஆமா. அதை பார்த்த உடனே அவர் நினைக்கிறார், இவர்தான் பகவானோ. இவர்தானா? இவராகத்தான் இருக்குமா? 4 கால் இருக்கு, இருக்கு. 2 கொம்பு இருக்கு, ஆமா. பின்னால ஒரு வாள் இருக்கு. அது வேற எஸ்ஸா தொங்கிக்கிட்டே இருக்கு. பின்னால ஒரு வாள் இருக்கு. பின்னால வால் இருக்கு. அவ ஒரு பெரிய வால். சரியான வாள். முகத்தை பார்த்தோம்னா என்ன? அத பார்க்கும்போது சரி, நீளமா இருக்கு. என்ன மூஞ்சி நீளமா இருக்கு முகம். அதானே கேக்கேன். ஆமா. ஒருவேளை கைலாசத்து கடவுள் இப்படித்தான் இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். இருப்பாரு. நமக்கு என்ன தெரியும்? இறைவா எனக்கு வரம் தாருங்கள். வரம் தாருங்கள். ஆண்டவா அடியேனுக்கு வரம் தாருங்கள். வரம் தாருங்கள். இல்லப்பா. என்னென்ன? டே அரக்கா, என்னய்யா? நான் ஈசன் இல்லையப்பா. ஈசன் இல்லையா? ஈசனுக்கு ஏவல்படிகள் செய்யக்கூடிய நந்தீசன் என்னுடைய பெயர். நந்தீஸ்வரனா? ஆ மகனே. நீ கடவுள் இல்லையா? அப்போ இல்லையப்பா. ஆள மாறி வந்து கடுத்தவத்தை கழிச்சேரையா. அப்படியெல்லாம் பேசாதே. ஆடு மாறி வந்து மகாதவத்தை கழிச்சேரையா. இப்படி ஆணவத்தோடு பேசாதே மகனே. என்ன பேசக்கூடாது? தவம் பாபோச்சே. அப்படியெல்லாம் 12 வருஷம் தவம் இருந்தாலும் என்ன ஆக போகுது? வீணாக போகாது. போகாதா? ஆண்டவன் பகவான் உன்னை கைலாசம் அழைத்து வர சொல்லி இருக்காரு. கைலாசம்? வா கைலாசம் போவோம். எப்படியா கைலாசம் வர முடியும்? கைலாசம் வர முடியாது. ஏன்னா எப்படி வருது? ஏன் முடியாது? நீர் போவேறு வருவேறு, நான் எப்படி வர முடியும்? இதோ 2 குளிகை இருக்கிறது. இதை வச்சு என்ன செய்யணும்? கடவாயிலும் இடவாயிலும் ஒதுக்கிக் கொண்டால் உனக்கு 2 ரெக்கை முளைக்கும். வயிறு ரொம்ப பசியா இருக்கு. 12 வருஷம் ஒண்ணுமே சாப்பிடல. லேசா முழுங்கிக்கிடுது. முழுங்கிக்கோ. முளைங்கினா பிட்டில முளைக்கும். பெட்டில முளைக்குமா? பறக்கும் போது குப்புற விழுவ. ஆத்தாடி வடிவேலுக்கு முக்குல ரத்தம் வந்த மாதிரில வரும் பரவே. ஆமா, இடது கணத்திலையும் வடது கணத்திலையும் ஒதுக்குனேன்னு சொன்னா சரி, நல்லா ரெக்க வந்து சிறகா முளைக்கும். 2 பக்கமும் முளைக்கும். கைலாசத்துக்கு பறந்து போகலாம். அப்ப நான் முழுங்கல. உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி செய். இல்ல நான் அப்ப ஒதுக்கிக்கிடுதேன். ஒதுக்கிடுதியா? ஒதுக்கிக்கிடுது. இந்த பக்கம் இந்த பக்கம் 2யும் ஒதுக்கிக்கிடுதேன்.